எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான 8 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம், ஒய் நம்ம 100% எஃபர்ட் போட்டால் ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நினைக்கிற காமனான விஷயம். பட் அது உண்மை கிடையாது. நம்ம போடுற 100% எஃபர்ட்டுமே ஒரு 60% தான் போய் சேரும் ஒரு எக்ஸாமுக்கு. ஸோ மீதி 40% எதாவது டிவைட் ஆகுதுன்னா 20% டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் 20% ஸ்பீடு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீடு எது மூலியமாக நமக்கு கிடைக்கும்னா ப்ராக்டிஸ் மூலியமாக கிடைக்கும். ஸோ அந்த நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு டெய்லி கண்டபடி டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் பிரயோஜனமாக இருக்காது. நமக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கும். அப்போ தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீடை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் யூ கேன் அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு செக்ஷனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு நம்மளால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் ரீசனிங் செக்ஷனில் 35 ஸ்கோர் பண்ண நம்மளால முடியும். பட் நம்மளையுமே 1 or 2 ஹியூமன் எரர்ஸ் வரும்போது 35க்கு அட்லீஸ்ட் 32, 33 நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த எண்ணத்தோட நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது பிலீவ் யூ கேன். அதாவது ப்ரிலிம்ஸில் 35 கொஸ்டின்ஸுக்கு 35யும் போட்டு 35 மார்க்ஸுமே நம்மளால எடுக்க முடியுமா நம்மளே டவுட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம ரிசல்ட் அப்போ 32 வாங்குறோமோ 31 வாங்குறோமோ அது டசன்ட் மேட்டர். எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே நம்ம 35 போட முடியும், வாங்க முடியும், நம்பணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆர்டர். நான் ப்ரிலிம்ஸை எப்படி அட்டென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே சிலாகிசம்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸை ஃபினிஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால், அப்புறம் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறமேட்டு தான் பசில்ஸ் வருவேன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சிங்கிள் கொஸ்டின்ஸே வருவேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கொஸ்டின்ஸை நமக்கு பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை படித்து சால்வ் பண்ணும்போது தான் அந்த 4 சிங்கிள் கொஸ்டினில் எது டிஃபிகல்ட் அப்படின்னு தெரியும். நம்ம டைமில் சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினாக செலக்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஒரு 2-3 மினிட்ஸ் இழுத்துரும். அப்புறம் நம்ம ஒரு 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தா ஒன்றுமே ஒரு டோட்டலாக ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணியிருப்போம், பார்த்தா 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அப்படிங்கிறதுனால எப்போவுமே அந்த சிங்கிள் கொஸ்டின்ஸை கடைசியாக போடுங்க, இல்லை போடாமல் கூட விட்டுருங்க. இப்போ சிங்கிள் கொஸ்டின்ஸே போடலனாலும் அது கடைசியாக ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் போடாமல் இருப்போம். மித்தது அக்யூரசி மெயின்டைன் பண்ணால் கூட நம்ம ஒரு 32, 33 ஸ்கோர் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது மற்ற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே அது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சிலோகிசம், இன்இக்வாலிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு ஒரே ஈக்குவலான டைமிங் தான் எடுத்துப்போம், சேம் கைண்ட் ஆஃப் டைமிங் தான் எடுத்துப்போம். பட் பசில் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கு டைம் மாறும் இல்லையா. ஸோ அந்த டைமை டேக்கிள் பண்ணுறது எப்படின்னா, நம்ம பசில்ஸ்லேயுமே ஒரு ப்ராப்பரான ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது ப்ரிலிம்ஸுக்கான ஆர்டர் நான் சொல்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் இருக்கிற பசில், நெக்ஸ்ட் 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கிற பசில், நெக்ஸ்ட் தான் சிங்கிள் கொஸ்டின். நான் முன்ன சொன்ன மாதிரி சிங்கிள் கொஸ்டின் லாஸ்ட்டாக தான் நம்ம போடணும் எப்பயுமே. ஸோ இந்த ஆர்டரை நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம். அதுவே மெயின்ஸுக்குன்னு போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகணும். முதல்ல நம்ம சிங்கிள் கொஸ்டின்ஸை தான் போடணும் பசில்ஸில், அதுக்கப்புறம் 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கிறத போடணும், அதுக்கப்புறம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கிறத டைம் இருந்தால் தான் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா மெயின்ஸ் அப்படிங்கும்போது பசில் நம்ம சால்வ் பண்ண முடியாத மாதிரி தான் கண்டிப்பாக செட் பண்ண போகிறாங்க. அப்போ நான் 5 கொஸ்டின்ஸ் இருக்கிறது தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே போய் உட்கார்ந்தோம்னா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு கொஸ்டின் கூட சால்வ் பண்ணாமல் வந்த எக்ஸாம்ஸுமே இருக்குது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கோ வித் சிங்கிள் கொஸ்டின் இருக்கா, அதுக்கு ஒரு பசில் கீழே 2 கொஸ்டின் இருக்கா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடியும் போது நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவே நமக்கு ரொம்ப மார்க்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே மெயின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் மேலே சால்வ் பண்ணுறவங்களே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளோட டோட்டல் மார்க்கை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இருக்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோட டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற டைமை எப்படிலாம் மேனேஜ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை அக்யூரஸியோட போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செலெக்ஷன் இருக்குது.
இருக்குது. அதுவே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு டைம் பற்றி யோசிக்காமல் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த கொஸ்டினை ஐயோ 5 நிமிஷத்தில் ஆகிட்டு சால்வ் பண்ண முடியலையேன்னு கவலைப்படாமல் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கொஸ்டினை கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டு முடிக்கிறது தான் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கடகடன்னு போகிறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவே மெயின்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணி போடுறோமா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். மெயின்ஸில் எப்பயுமே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தெரியாது. ஸோ தெரியாத கொஸ்டினை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. ஓகே, தெரியாத கொஸ்டினில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கவும் கூடாது. அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணிடாதீங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசப்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ், இஃபெக்ட்ஸ், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு பார்க்க ஈஸியாக இருக்கும், படித்து பார்க்கும்போதும் புரியிற மாதிரி இருக்கும். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணவங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எது கரெக்ட் ஆன்சரோ அதுதான் கீழே இருக்கும். அந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ஒன்று யோசிச்சு இப்படி இருக்கலாமோன்னெலாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒன்று போடுவோம். பட் அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தப்பாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது பெஸ்ட் ஐடியா என்னென்னா, கிரிட்டிக்கல் ரீசனிங் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் சில பேர் இருப்போம், இப்போ எனக்கு பசில்லாம் போட்டால் சால்வ் பண்ணவே முடியாது என்னால் அப்படிங்கிறவங்க இருப்போம். பட் ஆக்சுவலி நான் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பசில் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். பட் அதையும் மீறி நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அப்புறம் அசம்ஷன், இது ரெண்டுமே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணாமல் வாங்க. அதுவே உங்களுக்கு மார்க்கை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் வந்து சால்வ் பண்ணி போடுற கொஸ்டின்ஸை மட்டும் போட்டுட்டு வாங்க. சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வருது, ஓகேவா? அது வந்துட்டு சிலாகிசமாக இருக்கலாம், இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம், இல்லை எது வேணால் இருக்கலாம். சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வருதுன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக தானே இருக்கும். ஸோ சால்வ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட போதும். அதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் 2 மார்க்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் உங்களுக்கு 6 மார்க் ப்ளஸ் 1 மார்க் 7 மார்க்ஸ் வருது, ஓகேவா? பட் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்காக தான் இருக்கும். அந்த 1 மார்க் கொஸ்டினை நீங்கள் 10-15 போட்டுட்டு வருவீங்க. மைனஸ்லாம் போக மொத்தமாக உங்களுக்கு 3 மார்க் கூட வராது. ஸோ பெட்டர் அவாய்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். இதுதான் மெயின்ஸோட மெயின் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து பசில் பற்றின ஒரு கிரேட் டிப். ஓகே, இது என்னென்னா செல்ஃப் டிப். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 4 பசில் இருக்குது, ஓகேவா? அதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு எந்த டைப் ஆஃப் பசில் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலான்னு நான் முன்ன சொன்னேன், முன்ன வீடியோவில் சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது நீங்கள் வந்து அந்த டைப் ஆஃப் பசிலையே பார்க்காம ஒரு பசில் எப்படி ஈஸின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த லென்த் ஆஃப் பசிலை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒரு பசில் குட்டியாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு த லென்த்தியர் பசில். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பசில் லென்த்தாக இருக்குது, இன்னொரு பசில் குட்டியாக இருக்குது அப்படின்னா, லென்த்தாக இருக்க பசிலில் படிக்கிற டைமை விட குட்டியாக இருக்க பசிலில் படிக்கிற டைம் கம்மி. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, லென்த்தாக இருக்க பசிலில் படித்து நீங்கள் ஒரு பசிலை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நிறைய க்ளூஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? லென்த்தாக இருக்குது, ஸோ நிறைய க்ளூஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதுவே சின்ன பசில்னால் சின்ன க்ளூஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ கம்மி க்ளூஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இல்லை நிறைய க்ளூஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக? ஷார்ட்டஸ்ட் ரூட் தான் எப்பயுமே ஈஸி. ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சூஸிங் ஷார்ட்டஸ்ட் பசில் செக்ஷனுக்கு போயிட்டீங்க, இனிமேல் பசில் தான் போட போகிறீங்கன்னா முதல்ல ஷார்ட்டாக இருக்கிற பசிலை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஷார்ட்டாக இருக்கிற பசில் வந்து கம்மி டைம் தான் கன்சியூம் பண்ணணும். ஓகே, மோஸ்ட்லி 95%. பட் அந்த 5%ல் ஷார்ட்டாக இருக்க பசில் டஃப்பாகவும் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன திட்டக்கூடாது. ஓகே, பட் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்வேஸ் சூஸ் ஸ்மாலர் பசில்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம், மெயின்ஸ் எக்ஸாம் வந்தோடனே என்ன பண்ணுவோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. ஓகே, ஏன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செக்ஷனில் நம்மளால் எக்ஸாம் அப்போ
ஒழுங்காக பண்ண முடியலனா கூட இன்னொரு செக்ஷன் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செக்ஷனை வச்சு மட்டும் பூஸ்டப் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த எக்ஸாமில் பேலன்ஸ் காமிக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் இந்த டாப்பிக்கை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ரீசனிங்கான ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுனால ரீசனிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ரீசனிங் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கோரிங் பார்ட்டாக அது உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான். ஆப்டிடியூடுங்கிறது நம்ம எவ்வளோ ஸ்பீடப் பண்ணாலும் ஒரு சில கால்குலேஷன்ஸ் வந்து டைம் எடுக்கும். பட் ரீசனிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால் டபுள் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும் சில நேரத்தில். ஸோ இஃப் அந்த எக்ஸாம் நம்மளோடதாக இருந்தால் கண்டிப்பாக ரீசனிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசனிங் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக மார்க்ஸ் போடும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.